ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமஸ் லைஃப் ஸ்டைல். நிறைய பேர் மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, கழுத்து வலி, குறுக்கு வலின்னு அவஸ்தைப்படுவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு மூட்டு அதிகமாக வலிக்கும். அவங்களால படி கூட ஏற முடியாது. நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க, ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் வலிகள் அதிகமாக இருக்கும். எலும்பு தேய்மானத்தால் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இந்த ட்ரிங்கை மட்டும் நீங்கள் ஒரு 3 நாளைக்கு குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வலியெல்லாம் பறந்து நீங்கள் துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. அதுக்கு இந்த பொருள் மட்டும் இருந்தால் போதும். இன்னைக்கான வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையால் நிறைய பேர் மூட்டு வலி, முழங்கால் வலி, பாத வலி, கால் குடைச்சல், உடல் சூடு, செரிமான கோளாறு, சக்கரை பிரச்சனை, இதால நிறைய பேர் தினம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம இயற்கையான முறையில குணப்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தான். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கிறேன். இதுல 1 ஸ்பூன் முழு மல்லி, வறுக்காத பச்சை மல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், இதையெல்லாம் சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 8 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். அதுல உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் அந்த தண்ணியோட. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில பார்க்கலாம். மறுநாள் காலையில இப்ப நான் திறந்து காட்டுறேன். நம்ம சேர்த்திருக்க மல்லி, சோம்பு, ஜீரகம், வெந்தயத்தோட சாரெல்லாம் இந்த தண்ணியில இறங்கி அதோட கலரே மாறி போய் இருக்குது. இதை அப்படியே வடிகட்டிட்டு வெறும் வயிற்றுல குடிங்க. வெந்தயம் சேர்த்திருக்கிறதுனால சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தண்ணியை குடிக்க முடியல அப்படின்னா இந்த தண்ணியை ஒரு கொதிக்க வைங்க. குடிக்கிற சூடு வந்ததும் வடிகட்டிட்டு குடிச்சுக்கலாம். இது கூட உப்பு, தேன் எதுவுமே சேர்த்து குடிக்காண்டாம், அப்படியே குடிச்சுக்கலாம். இதை வாரத்துக்கு 3 நாள் குடிங்க. 2 நாள் குடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த தண்ணியை குடிக்கிறதுனால வயிறை சுத்தம் செஞ்சு கெட்ட நீரை வெளியேற்றும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், உடல்ல இருக்க வீக்கத்தை குறைச்சி மூட்டு வலியை குணப்படுத்தும். சக்கரை நோய் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து குடிச்சீங்கன்னா சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ள வைக்கும். இந்த தண்ணியை வாரத்துக்கு 3 நாள் குடிக்கும் போது நல்ல சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இதுக்காக ஹாஸ்பிட்டல் பக்கமே போகணும்னு தேவையே இல்லை. இந்த ஒரு தண்ணி மட்டும் இருந்தா போதும். மூட்டு வலிக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்லியிருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். இதுல 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். அதாவது கருப்பு எள்ளு தான் சேர்க்கணும், வெள்ளை எள்ளு சேர்க்கக்கூடாது. மூட்டு வலி, குறுக்கு வலி எல்லாம் ஏன் வருது அப்படின்னா எலும்பு தேய்மானத்தால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. கருப்பு எள்ளு எலும்பை நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நைட்டு படுக்கும்போது இதை ஊற வச்சுட்டு படுக்கலாம். மறுநாள் காலையில வெறும் வயிற்றுல இந்த எள்ளை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எலும்பு தேய்மானத்தால வரக்கூடிய மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, குறுக்கு வலி எல்லாம் சரியாகி ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க. எலும்பை பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி எள்ளுல அதிகமாவே இருக்குது. ஊற வச்சாச்சு. மறுநாள் காலையில பார்க்கலாம். நல்ல எள்ளு ஊறி போய் இருக்குது. இந்த எள்ளை இந்த தண்ணியோட சேர்த்து அலசிட்டு அப்படியே வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க. மூட்டு வலியால நடக்கவே முடியாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை இந்த எள்ளு கொடுக்கும். எள்ளு நல்லா ஊறி அதோட சத்துக்கள் எல்லாம் இந்த தண்ணியில இறங்கி தண்ணியோட கலரே மாறி போய் இருக்குது. மூட்டு வலியால நீங்க அவஸ்தைப்பட்டு அதிக காசு செலவு பண்ணி மாத்திரை மருந்துலாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்க செஞ்சாலே போதுங்க. நீங்க எந்த ஒரு மாத்திரை மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமே வராது. இதை ரெடி பண்றதுக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் தான். உங்களோட மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, குறுக்கு வலின்னு அவஸ்தைப்பட்டீங்க அப்படின்னா இதை நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. நடக்கவே முடியாம இருந்தீங்கன்னா கூட இதை தொடர்ந்து செய்யும் போது துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. இன்னைக்கான வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.